சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. நம்ம இன்னைக்கு ஆன்லைன்ல நிறைய நீங்க பர்ச்சேஸ் பண்றோமோ இல்லையா? நீ எந்த ப்ராடக்ட் குண்டூசிலிருந்து கார் வரைக்கும் நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல புக் பண்ணா வீட்டுக்கே இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் வருது. இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ 30 நாள் வேலை செஞ்சு ஒரு 150 ரூபா சம்பாதிச்சிருக்கேன்னாக்கா நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு உடனே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க? நிச்சயமாக எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணல. நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணாங்க. 30 நாள் இதுக்கு இன்னொரு வேலை செஞ்சு வெறும் 150 ரூபா நீ வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. புத்தகங்கள் தலை குனிந்து படிப்பதால் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். புத்தகம் டெய்லி வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் புத்தகங்கள் வாசிக்கிறது. ஏன்னா நீங்கள் தவறான கம்பெனியை தேர்வு செஞ்சு ஒருவேளை மற்றவங்களை ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை மற்றவங்களோட வாழ்க்கையை என்ன பண்ணிடுவீங்க? சீரழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாணயம் வீடு நேயர்களுக்கு எல்விஆர் சிவகுமாரின் உற்சாகமான வணக்கங்கள். தேங்க்யூ. லாஸ்ட் எபிசோடில் நிறைய கேள்விகளுக்கான பதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருந்தீங்க, ஒரு சில நெகட்டிவாக கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் எப்போயுமே வந்துட்டு விமர்சனங்கள் அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு அர்ச்சனை பூக்கள் தான் எல்லாமே. அது எப்படி போட்டாலுமே பூ தான் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த எபிசோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய கடந்து வந்த இந்த துறையில் ஒரு 23 வருஷமாக நான் வந்துட்டு பேசிக்கலி வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு 35 வருஷத்துக்கு மேலே இருந்துகிட்ருக்கேன். அப்போ நான் வந்து 2001 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு தெரியாது. டு பி ஃப்ராங்க் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியே தெரியாது. அப்போ எனக்கு வந்து ஒரு டென்டல் ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் பேசுகிறப்போ அவர் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு பர்பஸை வந்துட்டு எழுதி கொடுத்தாரு ஆக்சுவலாக, ஒரு டூத் பேஸ்ட்டு. ஸோ அந்த பக்கத்தில் கடையில் கிடைக்கல ஆக்சுவலாக. அப்போ இன்னொரு கடையில் கேட்குறப்போ கொடுத்தாங்க. ஸோ மெடிக்கல் பேஸ்ட் அடிச்சு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு அப்புறம் அது ஒரு தடவை வாங்கி வச்சிருக்கப்போ நண்பர் வந்துட்டு வந்தவர், இப்போ இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொன்னப்போ, நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு வியாபார வாய்ப்பை எடுத்துக்கலாமேன்னு சொல்லி என்ன சொன்னப்போ, நான் வந்து எனக்கும் வந்துட்டு வியாபாரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா பேசிக்கலி டெக்னிக்கல் பர்சன், எனக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னப்போ, இல்லை இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அது, நீங்கள் வந்துட்டு ஒரு நேரடி வர்த்தகம்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த வியாபாரம் வந்து இந்தியாவில் வந்துட்டு வளர்ந்து வரக்கூடிய துறை, நீங்கள் அதை பற்றி தாராளமாக பார்க்கலாமேன்னு சொல்கிறப்போ, நான் வந்துட்டு அந்த நேரத்தில் பத்திரிக்கை துறையிலும் ஈடுபட்டிருந்ததுனால அப்போ எனக்கு ஒரு ஆர்வம். ஸோ ஏதாச்சும் நல்லதாக கெட்டதாக மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு இந்த நிறுவனத்தில் வந்து போய் பார்த்து பேசி இது பண்ணி சரி நம்ம வீட்டுக்கு வேணுங்கிறப்ப வாங்கிக்கலாம் அப்படி தான் அந்த துறைக்குள்ளே வந்து என்ட்ரான் ஆக்சுவலாக. ஆனால் அதில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய மேஜிக்ஸ் அதான் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழையை பிறப்பது குற்றம் இல்லை, ஏழையை வாழ நிற்பது குற்றம்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், பட் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல ஒரு நிலை அடையணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு காமனான ஒரு ட்ரீம் எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா பொதுவாக எல்லாத்துக்குமே அதான் நான் ஆசைப்படுறேன் ஆக்சுவலாக. நம்ம எப்படி வேணும் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்ல பொசிஷன் வரணும், நம்ம குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும், நம்ம குழந்தைங்களை நல்லா வச்சுக்கணும், அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் காமன் பீப்புளுக்கு கூடிய ஒரு சாதாரண ஒரு நியாயமான ஒரு அடிப்படையான ஆசை. அப்போ நானும் வந்துட்டு ஒருவேளை இது அடிஷ்னல் இன்கமாக இருந்துச்சுன்னா நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறையில் அந்த டைமில் ஈடுபட்டேன் ஆக்சுவலாக. அப்போ இந்த துறையில் ஈடுபட்டு கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி சாப்பிட்றப்போ அந்த பேரர் வந்து பார்த்தவர் அந்த பொருட்களை வந்து ஒரு பேக்கில் வச்சுருந்து அந்த பொருட்களை பார்த்தோன்னே, சார் இது எனக்கு ஒரு ப்ரஷ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். என்னுடைய முதல் விற்பனை, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். அப்போது அவர் கேட்டோன்னே எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். அது பெருசாக ப்ராஃபிட்னு உனக்கு 2 ரூபா 3 ரூபா கிடைக்கலாம் மேபி, பட் அந்த பிஸ்னஸ் ஒருத்தர் கேட்டு ஒரு பொருளை வாங்குறாருங்கிறப்போ, ஒரு பொருள் எப்போ கேட்டு வாங்குவாங்க, அந்த பொருள் தரமாக இருந்தால் மட்டும்தான் கேட்டு வாங்குவாங்க. அப்போ இதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு. அப்புறம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான நெக்ஸ்ட் ஒரு 10-15 டேஸில் இந்த நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய டீமாக உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, வட்டமாக போட்டு காமிச்சாங்க, நிறைய சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல துறைன்னு தெரியுது, இவங்க ஏதோ புதுசாக சொல்கிறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. தப்பான வியாபாரத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு ஆக்சுவலாக. அப்புறம் என்ன சொன்னாங்கனாக்கா, அடுத்து வந்து இது சம்மந்தமாக இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய செமினார் நடக்குது, நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு பிஸ்னஸுக்கு எதுக்கு செமினார் நடக்கும், மக்கள் இதுக்கு வந்துட்டு ஏதோ தப்பாக தெரியுது எனக்கு சொல்லிட்டு, அப்போ இது நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த செமினாருக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த செமினார் ஹாலில் ஆயிரக்கணக்கான மக்கள், பயங்கரமான கூட்டம், எல்லாம் வந்துட்டு இதே மாதிரி பிளேசர் கோட்டெல்லாம் போட்டு டை கட்டிட்டு எல்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பாட்டு ஆட்டம் பயங்கர பார்க்குறப்ப ஏதோ ஒரு கல்ட் மாதிரி வந்துட்டு ஏதோ தவறான ஒரு விஷயமா இருக்கும் போல் இருக்குது. சரி கிடைச்சனாக்கா நம்ம வந்துட்டு பத்திரிகை துறையில் இருக்கிற ஸ்கூப் நமக்கு ஒரு பெரிய நியூஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நான் போனோடனே நம்மளை கூட்டிப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒரு கூட்டிப்போ உட்காரிச்சிட்டாங்க. நல்ல ஒரு பர்சன் வந்துட்டு இவ்வளோ புரிய வச்சுட்டாக்கா நல்லா அவங்க அதாவது சிந்தனையில் கூட்டிப்போ உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் யாராவது வந்து பேசுனாங்க, என்னென்ன பேசுனாங்க, எனக்கு பெருசாக ஒன்றும் புரியல. ஏதோ நடக்குதுன்னா பேசுகிற எல்லாத்துக்கும் கை தட்டுறாங்க, எல்லாம் பேசுகிறத கைத்தட்டல் அதிகமாக இருக்குது. அப்போ எனக்கு இது இன்னும் பயமாயிருச்சு ஆக்சுவலாக, ஏதோ பெரிய இது நடக்குது போடுறது ஆக்சுவலாக, நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ கடைசியில் வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசுகிறார். அந்த பேசுகிற நபரும் வந்துட்டு பத்திரிகை துறையில் அந்த காலகட்டத்தில் அந்த 2000 பீரியட்லாம் வந்துட்டு அவருடைய நேம் கொஞ்சம் ஃபெமிலியரான நேமு. அவர் வந்து அந்த இடத்துல பேசுகிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மைண்ட் ஓப்பனிங்.
இப்போ இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து பேசுகிறாருனாக்கா, ஏன்னா ஆல்ரெடி பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நபர், அவர் இந்த வியாபாரத்தை வந்து பேசுகிறாருன்னா ஒரு கியூரியாசிட்டி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. அப்போ அந்த அந்த நிகழ்ச்சி முழுக்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடந்தது. அதில் பெருசாக எனக்கு புரியல. ஆனால் சம்மரைஸ் வந்து கடைசியாக சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், அதான் ஒரு 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 சொல் வேதம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தை வந்துட்டு வாழ்க்கையை புரட்டி போடுன்னு சொல்லுவாங்க. அப்போது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கடைசியில் பேசுகிறப்ப அது சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்கள் செய்கிற தொழிலோ வேலையோ நீங்கள் எப்போ நிறுத்துறீங்களோ வரக்கூடிய வருமானம் தொடர்ந்து வருமா நின்று போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஆக்சுவலாக. இப்போ உதாரணத்துக்கு கடை வச்சுருக்கீங்க, இந்த கடையை பூட்டிட்டீங்க, நைட் 10 மணிக்கு 9 மணிக்கு கடையை பூட்டுறீங்க, திரும்ப காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு கடை திறக்கிறீங்கனாக்கா, கடை திறக்கலைனாக்கா வருமானம் வருமா அப்படின்னு கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சது. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சொல்லுவாங்க இல்லையா, அதாவது படித்தவர்கள் வந்துட்டு படிக்காத பெரிய நிறுவனங்கள் வேலை தேடுகின்றனன்னு சொல்லுவாங்க. பெரிய கம்பெனி எப்படி உருவாக்குறது கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறத பற்றி நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர போகிறீங்களா, இல்லை இந்த கம்பெனி மாதிரி உருவாக்க போகிறீங்களா? ஸோ அப்போ அவர் சொன்ன அந்த கேள்வி, அப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு கம்பெனி உருவாக்குனீங்கனாக்கா, அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ ஒரு தனி பர்சன், இப்போ இந்த இஎஸ்பி ஃபார்முலா, ராபர்ட் கியோசாகி சொல்கிற இஎஸ்பிஏ ஃபார்முலா, எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ், இன்வெஸ்டர்ஸ். அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் நம்ம இருக்கிறோம், இதெல்லாம் வந்துட்டு கேட்குறப்போ கொஞ்சம் எனக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு சரியாக தூக்கம் வரல, கொஞ்சம் புரண்டு படுத்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு லைக் மேரேஜே வந்துட்டு ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ், ஒரு குழந்தை வந்துட்டு பெண் குழந்தை வந்துட்டு ஒரு வயசு குழந்தை. அப்போது எனக்கு வந்துட்டு இப்போ நம்ம செய்கிற தொழிலில் ஏற்கனவே நிறைய போட்டிகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. தொழில் வந்துட்டு உங்களுக்கு அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு பக்கம், அதெல்லாம் வந்துட்டு ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சு ஆக்சுவலாக. இப்போ இப்படியே போச்சுனாக்கா எப்படி நம்ம லைஃப்பில், ஏன்னா சம்பாதிக்க பணம்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போயிடுதே, அப்போ ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தால் பரவாயில்லையேன்னு சொல்கிறப்போ இந்த கேள்வி எனக்கு வந்துட்டு யோசிக்க வச்சது. சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாங்கனாக்கா, இந்த துறை வந்துட்டு நீங்கள் எடுத்த உடனே அது வந்து புரியாது உங்களுக்கு, அட்லீஸ்ட் ஒரு 2 to 5 இயர்ஸ் நீங்கள் தொடர்ந்து வியாபாரத்தை நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ என்னுடைய எக்ஸிஸ்டிங் கேரியர் டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். ஏற்கனவே சும்மா வந்துட்டு ஃபோட்டோகிராஃபுங்கிறப்போ நமக்கு வந்து இந்த கல்யாண நாட்கள் மட்டும் வேலை இருக்கும், மற்ற நாட்கள் பெருசாக வேலை இருக்காது. அது சித்திரை மாதம் வேலை இருக்காது, வைகாசி இருக்கும், ஆணி இருக்கும், ஆடி இருக்காது, ஆவணி இருக்கும், புரட்டாசி இருக்காது, கார்த்திகை விளக்கு வச்சுக்கப்புறம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, மார்கழி கல்யாணம் இருக்காது உங்களுக்கு, தை தலைச்சு மொழிக்கு பண்ண மாட்டாங்க. இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு வருஷத்துக்கு பார்த்தா 40 முகூர்த்தங்கள் தான் இருக்கும். அந்த 40 முகூர்த்தம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் அந்த வருஷம் பூரா நம்ம வந்து செலவு பண்ணியாகணும். அப்போது இதுக்கு அதுக்கு மேட்சே ஆகாது. நீங்கள் வந்து கிரெடிட் டெபிட் போட்டிங்க அப்படின்னாக்கா, ஒரு பக்கம் வந்து டெபிட் நிறையா இருக்குது, கிரெடிட் கொஞ்சமாக இருந்துச்சுனாக்கா டேலி ஆகாது இல்லையா? அப்போ 50 நாள் வேலை செஞ்சு 320 நாள் செலவு பண்ணுறதுனாக்கா டேலி ஆகாது கண்டிப்பாக உங்களுக்கு. அப்போது இப்போ எப்பவுமே பட்ஜெட் வந்து பற்றாக்குறையில் ஓடிட்டுருக்கும். கவர்மெண்ட்டுக்கும் பட்ஜெட் டெஃபிஷியன்சி, நம்ம மக்களுக்கும் பட்ஜெட் டெஃபிஷியன்சி. அப்போ பட்ஜெட் பற்றாக்குறையிலே வண்டி ஓடிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நல்லாயிருக்கும். அப்போ தொடர்ந்து வந்து இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் அந்த நெட்வொர்க்குங்கிற அந்த கான்செப்ட், அதாவது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கும் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இருக்கிற வித்தியாசம். இது வரைக்கும் நம்ம எல்லாருமே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் நம்ம இருந்து பழகிருக்கோம். ஓகேங்களா? ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படி பாரம்பரிய வியாபார முறை. எந்த பொருள் வேணும் அப்படின்னாலுமே என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்தில் கடைக்கு போய் வாங்குவோம், இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கியே பழகணும் நம்ம எல்லாருமே. அப்போ இந்த நேரடி வர்த்தகத்தில் இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையா, எந்த ப்ராடக்ட் குண்டூசிலேருந்து கார் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணால் வீட்டுக்கே இன்றைக்கி ப்ராடக்ட்ஸ் வருது. இன்றைக்கி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஒரு துறையை 20 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணி அது உள்ளே வராங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு அவர் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஷேர்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணார். நல்ல கம்பெனிகளாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் வாங்கி போட்டு வந்து இடத்துல வந்து வீடு கட்ட போகிறாரு. அவர் வீடு கட்டுறது விட்ட பணம் கிடையாது, இடம் மட்டும் வாங்கியாச்சு, வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லை. ஆனால் வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கனாக்கா, அந்த 30-40 வருஷம் முன்னாடி வாங்கின ஷேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம டாப் 10 சொல்லக்கூடிய இந்தியாவில் வந்துட்டு எந்த ஷேரோட ரேட்லாம் அதிகமாக இருக்கோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே ஒரு 1000கணக்கான ஷேர்ஸ் கையில் வச்சுருந்தார். அப்போ அந்த ஷேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேல் பண்ணார். அந்த பணத்தை வச்சு வீடு கட்டி முடிச்சிட்டார். அந்த வீடுக்கான கட்டுமான செலவு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு 60 to 70 லட்ச ரூபா வந்துட்டு செலவாயிருக்கும். ஆனால் அதுக்கான முதலீடை வந்துட்டு 30-40 வருஷம் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா சில லட்சங்கள் கூட இருக்காது ஆக்சுவலாக, ஒரு ஃபியூ லேக்ஸ். என்ன காரணம்? இந்த ப்ரிடிக்ஷன். அடுத்த 20-30 வருஷம் கழிச்சு இந்த துறை வந்துட்டு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும்னு சொல்லிட்டு அந்த துறையை இன்வெஸ்ட் பண்ணதுனால, அது வந்துட்டு பொறுமையாக இருந்ததுனால அதில் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எந்த துறை வளர்ந்து வருதோ அந்த துறையோடு நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நிச்சயமாக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது நான் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ கற்றுக்கிட்டு இந்த வியாபாரத்தை வரப்போ பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ண அந்த முதல் மந்த் செகண்ட் மந்தில் ஐ கெட் வந்துட்டு ஒரு 150 rupees வந்துட்டு ப்ராஃபிட் ஃபஸ்ட் இன்கம். என்னுடைய முதல் வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 150 ரூபா, 150 rupees. அந்த டைமில் என்னோடய கடையில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கான டீ செலவு வந்துட்டு ஒரு 200-300 செலவாகும். அப்போ 30 நாள் வேலை செஞ்சு ஒரு 150 ரூபா சம்பாதிச்சிருக்கேன்னாக்கா நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு உடனே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க? நிச்சயமாக எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணல. நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணாங்க.
30 நாள் இதுக்கு இன்னும் வேலை செஞ்சு வெறும் 150 ரூபாய்க்கு நீ வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் என்னுடைய ஆழ் மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு நேர்மையான வருமானம் எப்பயுமே ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கும். படிப்படியாக தான் வந்துட்டு அந்த வருமானம் வளரும். நீங்கள் எடுத்த உடனே வந்துட்டு ஒரு 10,000மோ 20,000மோ வந்திருந்ததுனாக்கா அந்த வியாபாரத்தை நிச்சயமாக டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு முதல் மாதத்தில் குவிட் பண்ணியிருப்பேன் வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நேர்மையான வருமானம் ஆரம்பிக்கிறப்ப சின்னதாக தான் இருக்கும். அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தை விரிவுபடுத்த ஆரம்பித்தேன். இந்த பொருட்களை வந்து படிக்க ஆரம்பித்தேன். மக்களுக்கு வந்து வியாபாரத்தை பகிர ஆரம்பித்தேன். எல்லாமே என்னோடய ஃப்ரீ டைமில் எக்ஸிஸ்டிங் கேரியர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படி இந்த வியாபாரத்தை கொஞ்சமாக டெவலப் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வருமானம் சில மாதங்களில் 3 இலக்க வருமானம் 4 இலக்க வருமானம் மாறிச்சு. சில வருடங்களில் 5 இலக்கமாக மாறி அப்புறம் 6 இலக்கமாக மாறிச்சு. ஆக்சுவலாக இது போக பல வெளிநாடுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்துட்டு இந்த துறையிலிருந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக இது எல்லாமே எங்கேருந்து பணம் வந்துச்சு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிடில் போகக்கூடிய ஒரு 60 to 70% பணம். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஒரு 10 ரூபா பொருள் நீங்கள் வாங்குறீங்கனாக்கா தயாரிப்பு செலவு ஒரு 3 ரூபா அல்லது 4 ரூபா இருக்கும். அப்போ இடையில வந்துட்டு ஒரு 50 to 60% அல்லது 70% பார்த்தீங்கன்னா மிடில் மேனுக்கு போகும். அந்த மிடில் மேனுக்கு போகிற பணத்தை இந்த டைரக்ட் செல்லிங்கில் யார் எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த பணத்தை அவங்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற வருமானமாக பிரித்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்துட்டு அடிப்படை தத்துவம். இது வந்துட்டு நிறைய மாற்றங்கள் செஞ்சு இதை வந்துட்டு பணம் சம்பாதிக்கிற வந்துட்டு ஒரு குயிக் மணியாக வந்துட்டு நிறைய பேர் மாற்றுறாங்க. அப்படி கிடையாது. ஒரு நேர்மையான வியாபாரம்னா இப்படி அந்த 50 to 60% அங்கே இடையில போகுது. அதே பணத்தை இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை கன்சூமராக மட்டும் இருந்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட சில ஃபியூ பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். அல்லது சின்ன ரீட்டைல் பண்ணிங்கனாக்கா இன்னும் ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கலாம். அல்லது நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபியூ ஃப்ரான்ச்சைஸி கொடுத்த டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வருமானம் உங்களுக்கு கூடும். இப்படி தான் வந்துட்டு வருமானம் வருமே தவிர ஒரு பொருள் அழியாமல் பணம் வருமானு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக வராது. அப்படி வந்துச்சுன்னா அது நேர்மையான வியாபாரம் கிடையாது. அப்போ இப்படி இந்த வியாபாரம் வந்துட்டு அப்போ கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வரப்போ இதில் இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன நடந்துன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு வந்து நான் வந்து பிஹைண்ட் த கேமரா இந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்து பழக்கப்பட்டதுனால பேசுறதுக்குலாம் பெருசாக தெரியாது எனக்கு. ஏன்னா டெக்னிக்கல் பர்சனாக நீங்கள் பொதுவாக நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய பேசவே மாட்டாங்க. ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. ஆனால் எப்போ எனக்கு இந்த வியாபாரத்தில் வரப்போ கேட்டால் எனக்கு பேசவே தெரியாது இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது. அப்போ நீங்கள் கற்றுக்குங்க எல்லாமே முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொஞ்சமாக கற்றுக்க சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். சில நிகழ்ச்சிகள் வந்து கலந்துக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்துன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு காலகட்டத்தில் ஒரு சில மனிதர்கள் முன்னாடி இருந்து பேச ஆரம்பித்தோம். ஒரு 10-20 பேர், அப்புறம் 100-200 பேர், அப்புறம் 500-1000 பேர். இன்றைக்கி வந்துட்டு எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாலும் பேசக்கூடிய அந்த தன்மை த்ரூ த பிஸ்னஸ் அப்பார்ட் ஃப்ரம் மணி. இந்த பொதுவாக அந்த பணம் மட்டும் நிறைய பேருக்கு வெளியே தெரியும். நான் சொல்கிறது என்னக்கா இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ். டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸுங்கிறது பணம், புகழ், பாராட்டு, வந்துட்டு வெளிநாடு பயணங்கள் சொல்லலாம். இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் அந்த நல்ல பொருட்கள் வந்து மக்களுக்கு கொடுத்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்துறை, ஹெல்த் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி வந்துட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. ஆரோக்கியமே ஆனந்தம். வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு ஹாப்பிங்கிறது சந்தோஷம் எப்போ கிடைக்கும்? நீங்கள் கோடிக்கணக்காக பணம் சம்பாதிங்க. தங்கத்தட்டிலே சாப்பிட்டாலுமே சரி, தங்கத்தட்டில் வந்து நீங்கள் வந்துட்டு உப்பு இல்லாத கஞ்சி சாப்பிட்றது என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ ஆரோக்கியம் முக்கியம் நமக்கு. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வெல்த் முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் கூட இது கூட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்துட்டு அலைடாக நான் வந்து நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஹெல்த் அப்படின்னாக்கா அன்றைக்கி ஒரு பிரமிட் மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் 7% கலவை உணவுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், ப்ரோட்டீன், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் அண்ட் வாட்டர். ஸோ 7% கலவை உணவு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அப்போ எத்தனை பேர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவில் இந்த 7% இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும்? நம்ம அதிகமாக எந்த உணவு சாப்பிட்றோம்? கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட் நிறைய சாப்பிட்றோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். பழங்களும் காய்கறிகளும் நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கி இந்த நாளில் இந்த வீடியோ பார்க்குற இந்த நாளில் ஒரு 5 கலர் பழங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 5 கலர் பழங்கள் இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு நீங்கள் ஒரு கெட் டுகெதர் போயிருக்கலாம், டின்னர் போயிருக்கலாம், அங்கே வந்து ஃப்ரூட் சாலட் வச்சுருப்பாங்க, நான் சாப்பிட்டேன்னு சொல்லலாம். சரி, கடந்த 7 நாளில் இது 5 கலர் கலர் பழங்களும் 5 கலர் காய்கறிகளும் 5 கலரில் கீரைகளும் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே கடந்த 7 நாளில் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? தொடர்ந்து ஒரு நாள் மிஸ் பண்ணாமல். நிச்சயமாக வந்து எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆக்சுவலாக அதான் நம்ம சுகீசம் வந்து அழகாக சொல்லுவார். இதில் ஆக்சுவலாக சொல்லுவார். ஆக்சுவலாக காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு இளவரசன் மாதிரி சாப்பிட்ணும், மத்தியானம் மகாராஜா மாதிரி சாப்பிட்ணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. இளவரசன் அப்படின்னாக்கா ஜென்டிலாக சாப்பிட்றது, ஒரு லைட்டாக அப்படி எல்லாமே ஜென்டிலாக எல்லாமே வந்து டச் பண்ணிட்டு போகிற மாதிரி. மதியானம் மகாராஜனாக்கா தலைவாழை இலை, அறுசுவை உணவு. ஸோ வந்துட்டு எல்லாமே இனிப்பு, தோர்ப்பு, கசப்பு, புளிப்பு அது மாதிரி எல்லாம் கலந்து வந்து பார்த்திங்கன்னா அறுசுவை உணவு வந்துட்டு மதியம் நம்ம சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஆனால் நைட்டு பிசுகாரமான கிடைச்சது எளிய உணவு, ரொம்ப லைட் ஃபுட்டு. இப்படி நம்ம எத்தனை பேர் சாப்பிட்றோம்? ஆனால் இன்றைக்கி வாழ்க்கை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய மாறிடுச்சு. இன்றைக்கி வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்கெண்ட் டின்னர் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு நைட்டு தான் என்ன பண்ணுறோம்? கட்டுக்கட்டுன்னு கட்டுறோம். 7 நாளில் புரோட்டா ஒரு நாள் கூட நான் சாப்பிட, அதை 7 நாளில் ஒரு நாளாச்சும் நான் புரோட்டா சாப்பிட்றேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு நாள் தான் 2 நாள் 3 நாள் சில 7 நாளும் புரோட்டா சாப்பிட்றவங்க இருக்காங்க.
மைதா உணவு சாப்பிட்டீங்கன்னாக்கா டைஜஷன் ஆகிறதுக்கு 48 மணி நேரம் ஆகும். எத்தனை பேருக்கு நம்ம தெரிஞ்சாலுமே என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கனாக்கா, அது போனோடனே அதான் கண்ணால் பார்த்தோன்னே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹால்குள்ள போகிறீங்க, லெஃப்ட்டில் வந்து பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க, எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் ரைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் நல்லா டேஸ்டியாக அப்படியே பார்த்தா அப்படியே அட்ராக்ஷனாக வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்துட்டு அது சம்மந்தமாக எல்லாமே பார்த்தா அப்படியே வந்துட்டு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. போனோடனே லெஃப்ட்டில் போவீங்களா ரைட்டில் போவீங்களா? எல்லாமே என்ன பண்ணுவோம், ரைட்டு தான் சூஸ் பண்ணுவோம். என்ன காரணம், கண்ணை பார்த்த உடனே ஃபஸ்ட் அந்த ஃபுட் வந்து அட்ராக்ட் பண்ணணும். அதை டெம்டேஷன் பார்த்த உடனே அந்த ஃபுட்டு நம்மளை டெம்ப் பண்ணுறது, இதை நம்ம என்ன பண்ணுவோம், உடனே சாப்பிடுவோம் ஆக்சுவலாக. ஆனால் உடம்புக்கு இது நல்லது, லெஃப்ட்டில் இருக்கிற காய்கறிகளும் பழங்களும் நல்லது நமக்கு தெரியும், ஆனாலுமே கண் இங்கே தான் போகும் ஆக்சுவலாக. அப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி பேச சொன்னாக்கா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நாட் டாக்டர், ஐ எம் நாட் அ நியூட்ரிஷன், பட் என்னால் இன்றைக்கி குறைந்தபட்சம் ஒரு 4 to 5 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு ஒரு அந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னாக்கா, இந்த நேரடி வர்த்தகத்துறை. விவசாயத்தை பற்றி பேச முடியுமா, இன்றைக்கி கொஞ்சமாக விவசாயத்தை பற்றி பேச முடியும். ஸ்கின்னை பற்றி பேசணுமா, இன்றைக்கி கொஞ்சம் பேச முடியும். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நேரடி வர்த்தகத்துறை. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நேரடி வர்த்தகத்துறையில் நீங்கள் ஈடுபடுறப்போ பணங்கிற விஷயத்தில் உள்ளே வந்தால் கூட பிஹைண்ட் த சீன் இன்டான்ஜிபிளாக என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய விஷயங்கள் வந்து உள்வாங்க ஆரம்பிப்பீங்க. புத்தகங்கள் தலை குனிந்து படிப்பதால் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். புத்தகம் டெய்லி வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் புத்தகங்கள் வாசிக்கிறது. நீங்கள் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் தொடர்ந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா, தொடர்ந்து ஒரு 5 வருஷம் நீங்கள் வந்து தொடர்ந்து படிக்கிறதா உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், இல்லை 10 வருஷம் படிக்கிறதா வச்சுக்கலாம், தொடர்ந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஒரு 1/2 மணி நேரம் படிச்சிங்கனாக்கா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக அடுத்த 5 வருஷத்தில் உங்கள் நட்பு உறவினர்கள் வட்டத்தில் நீங்கள் தனியாக தெரிவிங்க. உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒளி வட்டம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த படம்லாம் பார்க்குறது பின்னாடி லைட் ஒன்று போட்டுவாங்க இல்லையா, இப்போ இந்த இது போல் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்லாம் போட்டு நல்லா என்னை வந்துட்டு கேமராமேன் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார், நிறைய லைட்டிங்ஸ்லாம் வச்சு. ஓகே, அந்த மாதிரி ஒளி வட்டம், அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக தேஜஸ் உங்கள்கிட்ட வரும் ஆக்சுவலாக. டெய்லி 1 மணி நேரம் படிச்சிங்கனாக்கா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர்லேயும் நீங்கள் தனியாக தெரிவிங்க. டெய்லி 2 மணி நேரம் படிச்சிங்கனாக்கா, நீங்கள் இருக்கிற நாட்டிலேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய மேதையாக நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னாங்க, புத்தகங்கள் அப்படிங்கிறது அத்தனை அறிவார்ந்த புத்தகம், நல்ல புத்தகங்கள் நீங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து உள்ளே போக ஆரம்பிக்கும். அப்போ படிக்கிறது, பார்க்குறது, பேசுறது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கேட்குறது எல்லாமே நல்லதாக இருந்துச்சுனாக்கா நல்லது மட்டுமே நடக்கும். இப்போ இந்த நம்ம வந்துட்டு இந்த 20 எபிசோடில் பேசுகிறப்போ ஒரு சிலர் வந்துட்டு அந்த இதில் சேட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க, சார் நீங்கள் பேசுகிறது கேட்குறப்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்கிட்ட வருது. பொதுவான எங்கே பேசினாலும் சொல்லுவாங்க, சார் உங்கள்கிட்ட பேசினாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. என்ன காரணம், அந்த நேர்மறை எண்ணங்கள். உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து படிக்கிறது, பார்க்குறது எல்லாமே நேர்மறையாக இருக்கிறப்போ, நீங்கள் பேசுகிற வார்த்தையை நீங்கள் நைட் படுக்கிறப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் பேசின வார்த்தைகளை எத்தனை வார்த்தைகள் நீங்கள் நேர்மறையாக பேசியிருக்கீங்க, எத்தனை வார்த்தைகள் எதிர்மறையாக பேசியிருக்கீங்க. இதுதான் உங்களோட வாழ்க்கை எதிர்காலத்தை நிர்ணயிக்கும்னு சொன்னாக்கா நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்க? இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறது, பேசுகிறது எல்லாமே வந்துட்டு எதிர்மறையாக இருக்க என்னங்கிறீங்கனாக்கா நடக்கிறது நிச்சயமாக எதிர்மறையாக நடக்கும். எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். ததாஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ததாஸ்து, அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும். அப்போது நீங்கள் பேசுகிறது, நான் எங்கே போய் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, நான்லாம் என்னத்தை பண்ண முடியும், நான்லாம் வந்துட்டு எதுக்கு லாய்க்கில்லை, இப்படியே தொடர்ந்து சொல்ல அந்த வைப்ரேஷன் என்ன உங்களுக்கு, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் டெஃபினட்டாக நம்ம நெகட்டிவ் வந்துட்டு ஆட்டிடியூட் கொண்டு போயிடும். ஆனால் இதை நீங்கள் மாற்றி நேர்மறை சிந்தனையில் நேர்மறை எண்ணங்களை மாற்ற நிறைய விஷயங்கள். பவர் ஆஃப் அசோசியேஷன். உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ பவர் ஆஃப் அசோசியேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த நேரடி வர்த்தகத்துறை மூலமாக நான் பணம் சம்பாரித்தேன் அப்படிங்கிறத விட நிறைய நல்ல விஷயம் நிறைய கற்றுக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால் பல வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வந்துட்டு என்ன படிக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம். மக்கள் கூட நீங்கள் பழகணும், படிக்கணும்னாக்கா குறைந்தபட்சம் அதுக்கு அது சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மென்டலி அஃபெக்டடாக இருக்கார் அப்படின்னாக்கா சில டாக்டர்ஸ்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட்டு போக சொல்லுவாங்க, குற்றாலமோ இல்லாட்டி ஊட்டியோ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு காரணம்னாக்கா, இப்போ ஊட்டி போனீங்கன்னா இந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன், ஸோ உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக என்னன்னாக்கா அந்த என்விரான்மெண்ட் மாறும், அந்த கிளைமேட்டிக்கல் சில்னஸ் அதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த எண்ணங்களை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். குற்றாலத்தை போய் குளிக்கும்போது தண்ணி வந்துட்டு பயங்கர ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டு மேலே ஹெட்டில் விழுகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த எண்ணங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நேர்மறை எண்ணங்களாக மாறத்துக்கான வாய்ப்புகள் அதுக்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் வெளியூர்கள் வெளிநாடுகள் பயணம் வந்து சுற்றுலா போகிறதே வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு நல்ல விஷயம். நீங்கள் போய் வந்துட்டு ஒரு வருஷம் பூரா வேலை செய்யுங்க, ஒரு 10 நாள் நீங்கள் ரிலாக்ஸாக வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களோட ஏதாவது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. ரிலாக்ஸாக மொபைல் ஃபோன்லாம் வந்துட்டு ரூம்குள்ளே வச்சுட்டு பூட்டி வச்சுட்டு ரிலாக்ஸாக போய் ஒரு வாரமோ 10 நாள், ஒரு நாள் 2 நாள் நீங்கள் போய் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் போயிட்டு வந்தோடனே வந்து பயங்கர ரீஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க.
உங்களுடைய நினைவில் எடுத்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ளாஷ் ஃபார் எவரி மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க சின்ன வயசில், இதெல்லாம் எடுத்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்கள் ஆச்சரியத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ரவீந்திரநாத் தாகூர் வந்துட்டு சொன்ன ஒரு கவிதை ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை ஆக்சுவலாக. காடு மேலெல்லாம் சுற்றித் திரிந்தேன், விடியற் காலையில் என் வீட்டின் முன்னே முளைத்திருந்த பசும் புல்லின் நுனியில் அமர்ந்திருந்த பனித்துளியில் பிரபஞ்சத்தை காண மறந்தேன். என்ன ஒரு அற்புதமான படிச்சிங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே. ஸோ நீங்கள் அது ஒவ்வொரு விஷயத்தை ரசித்து நம்ம வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக இந்த 20 எபிசோடு கூட பேசினது வந்துட்டு நீங்கள் இது எந்தளவுக்கு உள்வாங்கிருக்கீங்களோ இல்லையோ, எனக்கு திரும்ப ரீகால் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நானும் விடனுக்கு நான் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 20 எபிசோட்ஸ் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதன் மூலமாக நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து சக்ஸஸ் பண்ணிங்கனாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த நெட்வொர்க் ட்ராவலில் நான் நிறைய பக்கம் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடவை கோயம்புத்தூரில் நான் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு வெளியே போயிருந்தோம். ஸோ கார் எடுத்துகிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்டில் விமன்ஸ் வந்துட்டு கையில் வந்துட்டு ஒரு ஜூட் பேக்கோட வந்தாங்க. வரப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் வந்தவங்க எங்களை பார்த்து சிரிச்சுட்டு வந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக அவங்க உண்மையில் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை. ஆக்சுவலாக பார்த்துட்டு வந்தவங்க வந்துட்டு டக்குன்னு பக்கத்தில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா, சார் நீங்கள் சிவகுமார் தானே அப்படின்னு கேட்டால், ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு வந்துட்டு சொல்லப்போனால் வயசில் எனக்கு கொஞ்சம் பெரியவங்க ஆக்சுவலாக டக்குன்னு கீழே வந்துட்டு எனக்கு காலை தொட்டு கும்புற மாதிரி வந்துட்டு கீழே வந்து ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கை வச்சோடனே நான் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டேன். எனக்கு புரியல. எனக்கு என்ன இல்லை சார், நீங்கள் வந்துட்டு ஒரு செமினாரில் பேசுனீங்க, நீங்கள் பேசுனது கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நான் ஈடுபட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஒரு நார்மல் ஃபேமிலி எனக்கு வந்து கூடுதலாக ஒரு 10-20 சம்பாதிக்கிறதுக்கு இந்த வியாபாரம் வாய்ப்பு கொடுத்துருக்கு. அது நீங்கள் அந்த அட்டன் பண்ண செமினாரில் நீங்கள் பேசின வார்த்தைகள் எனக்கு வந்து பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் தான் இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மற்றவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஒளி ஏற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுனாக்கா அதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியம் கண்டிஷன் அப்ளை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு துறையை தேர்வு செய்கிறீங்கனாக்கா, அது நேரடி வர்த்தகத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடுறீங்கனாக்கா அந்த துறை வந்துட்டு உங்களை மட்டும் இல்லை, நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை உருவாக்க போகுது. ஆனால் எந்த மாற்றத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க? நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறீங்களா, இல்லை எதிர்மறையான மாற்றங்களை கொடுக்க போகிறீங்களா? ஏன்னா நீங்கள் தவறான கம்பெனியை தேர்வு செஞ்சு ஒருவேளை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை மற்றவங்களோட வாழ்க்கையை என்ன பண்ணிடுவீங்க, சீரழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி கேர்ஃபுல் அப்படிங்கிற உங்களுடைய கைண்டு வந்துட்டு ஒரு சஜஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் இணைகிறீங்களோ அதை பற்றி முழுக்க தரோவாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 to 6 months, அதிகபட்சம் 1 வருஷம் டைம் எடுத்துக்கங்க. யாரையும் பிஸ்னஸ்க்குள்ள நீங்கள் இன்வால்வ் பண்ணுறதுக்கு எஜுகேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 100% சாட்டிஸ்ஃபை, உங்களுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீங்கள் முதல்ல இந்த வியாபாரம் உண்மையிலே நல்லதாங்கிறது நீங்கள் எல்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் மற்றவங்களோட பேச ஆரம்பிங்க. இப்படி சில விஷயங்களை செய்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பெரிய எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்யலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த வியாபாரம் 23 வருஷத்தில் நான் பண்ணுறப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் பற்றி பேசியிருக்கேன். கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க, கொஞ்சம் பேர் சேரல, கொஞ்சம் பேர் செஞ்சாங்க, கொஞ்சம் பேர் செய்யலை, விட்டு செஞ்சாங்க, அப்பப்போ செஞ்சாங்க, முடிஞ்சப்போ செஞ்சாங்க, தோன்றப்போ செஞ்சாங்க. பட் நெவர் மைண்ட், நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா இந்த வியாபாரத்தை தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இந்த வியாபாரத்தை தொடர்ந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள், அந்த எண்ணத்தோடு நாங்கள் பயணம் செஞ்சுட்ருக்குறோம். ஸோ இந்த வியாபார வாய்ப்பு எங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி இந்தியாவில் இந்த துறை உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க இந்த வியாபாரம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நல்ல துறையை தேர்வு செஞ்சு இதுக்குள்ளே நீங்களும் இணைஞ்சு வெற்றி பெரிய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். சிவகுமார், LVR சிவகுமார். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. உங்கள் வருகையை உடனே கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும்.